இது வரைக்கும் இந்த ஏரியால நம்ம வரவே இல்லையே. சரி, இந்த இந்த கிழமை இன்னைக்கு நம்ம கடை போட்டா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேயே கடையை போடுவோம். எங்க என் பொருள் எல்லாம்? இந்த இடம் நல்லாதான் இருக்கு. ஒன்னொன்னா அடுக்கி வைப்போம். ஒண்ணு 30 ரூபா, ஒண்ணு 30 ரூபா. யார் வேணாலும் வந்து வாங்கிக்கோங்க. ஒண்ணு 30 ரூபா. எல்லா வகையான சிப்ஸும் இங்க இருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான சிப்ஸ் வகைங்க. வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு பொரி வேணும்னா இங்க வாங்க, பிஸ்கெட் வேணும்னா இங்க வாங்க, எது வேணுமோ இங்க வாங்க. சீக்கிரமா வாங்க. கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், அப்புறமா போயிடுவேன். யார் யாருக்கு என்ன வேணுமோ இங்க வாங்க. சாம்பிள் பார்த்து கொடுப்போம்மா. சாம்பிள் பார்த்து, இது சாம்பிள் பீஸு. யாரா இருந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க. ஒண்ணு 30 ரூபா, ஒண்ணு 30 ரூபா. என்ன, யாரும் இங்க கடை போட்டிருக்காங்க. ஆயா ஆயா, எவ்வளோ இது எல்லாமே? ஆயா, இது எவ்வளோ? இந்த பொரி உண்டை எவ்வளோ ஆயா? பாப்பா, நீ போய் அம்மா கூட்டணு வாமா. இது எல்லாமே 30 ரூபா. 30 ரூபாவா? சரிங்க ஆயா, அது அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். நான் எங்கேயும் போயிடாதீங்க. சரி சரிம்மா, நீ கூட்டுங்க சீக்கிரமாமா. சரிங்க ஆயா. எப்படியோ எனக்கு வியாபாரம் நடந்தா சரி. அவங்க அம்மா சீக்கிரமா வரணும். என்னங்க, எவ்வளோ ரேட் இது எல்லாமே? என் பொண்ணு வந்து கூப்பிட்டா. எவ்வளோ ரேட் அம்மா? பாப்பா, இது எல்லாமே 30 ரூபா. நீ எது வேணாலும் வாங்கிக்கோ. என்னது, எது வேணாலும் வாங்கிக்கோ? சரி சரி, எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீ இப்பதான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வரீங்க. நான் எப்படி உங்களை நம்பி வாங்குறது? பாப்பா, அம்மா மாதிரி நினைச்சு வாங்கிக்கம்மா. எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்க அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரிதான் செஞ்சிருக்கேன் நானு. ஓ அப்படிங்களா? ஏற்கனவே குழந்தைக்கு ரொம்ப இருமலா இருக்குங்க. அதுக்கேத்த மாதிரி கொடுங்க, சரிங்களா? நீங்க எது கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் நல்லதா பார்த்து கொடுங்க. இதெல்லாம் நல்ல எண்ணெயில செஞ்சது தானே. எல்லாமே நல்ல எண்ணெயில நான் தான் என் கையால செஞ்சேன். சரியா? சரிங்க, இந்த பொரி உருண்டை ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன் நான். எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா? பொரி உருண்டை வந்து 30 ரூபாமா. சரிங்க ஆயா, இந்த பொரி உருண்டை எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இது கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, பட்டாணி உடம்புக்கு நல்லது. நீங்க சிப்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்கி கொடுத்தோட இந்த மாதிரி பட்டாணி வாங்கி கொடுங்க. சரிங்க ஆயா. அப்புறம் இந்த பட்டர் பிஸ்கெட் ஒரு பேக்கெட் கொடுத்துருங்க ஆயா. சரிம்மா, இது எல்லாமே கொடுத்துட்றேன். மொத்தம் வந்து பாத்தீங்க, அவள் தானா? அவள் தான் ஆயா, வேற எதுவும் வேண்டாம் எனக்கு. இது மட்டும் போதும், இந்த 3 பேக்கெட் மட்டும். அம்மா அம்மா, இந்த எனக்கு ஒரு பொரி உண்டை வாங்கிட்டீங்கல்ல, இந்த சிப்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கி கொடுங்கம்மா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான். சிப்ஸா? அதெல்லாம் வேணாண்டி, சாப்பிடக்கூடாது. முடியாது, எனக்கு இது வேணும். ஆயா, இதுவும் ஒண்ணு சேர்த்து பில் போட்டுடுங்க. சரிம்மா, பாப்பா தான் கேக்குதுல, வாங்கி கொடுங்க. அதோட காரம் எல்லாம் இந்த காராசு வாங்கி கொடுங்க. காராசாமா? சரி சரி, மொத்தமா போட்டுருங்க. ஒரு 100 ரூபாய்க்கு பில்லு. சரிங்க ஆயா. சரிங்க ஆயா, அது மட்டும் 100 ரூபாய்க்கு போட்டுருங்க. நீங்க இதையே கொடுத்துருங்க. கரெக்ட்மா, 5 பேக்கெட் எடுத்தா 100 ரூபாய். சரிங்களா? ஆயா, நீங்க 20 ரூபாய் கணக்குல ஐயோ, நான் ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன் பாருமா. சாரிம்மா. ஒரு பேக்கெட் 30 ரூபாய், 3 பேக்கெட்டு 4 பேக்கெட் 120 ரூபாய் ஆச்சுமா. சரியா? நீ 120 ரூபாய் கொடு. சரிங்க ஐயா, நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பாப்பா, உனக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கொஞ்சம் சொல்லுமா. இதோ சொல்றேன் இருங்க. அஞ்சலிமா, அஞ்சலிமா, கொஞ்சம் வெளியில வாங்க. இங்க பாருங்க, உங்க வீட்டு வாசல்ல தான் எல்லாமே இருக்கு. காதலே கேட்கலையா உங்களுக்கு? சீக்கிரம் வெளியில வாங்க அஞ்சலிமா. சரிம்மா சரிம்மா, நல்ல பொண்ணு, நல்ல வியாபாரம் பண்ணி விடுற. கொஞ்சம் அப்படிதான் கூப்பிட்டு போமா. சொல்லுங்க ஆன்ட்டி. பாப்பா, அம்மா இல்லையா? ஆன்ட்டி, அம்மா கடைக்கு போயிருக்காங்க. நீங்க சொல்லுங்க என்னன்னு. பாப்பா, இங்க நீ பார்க்கவே இல்லையா? எல்லாம் சாப்பிட்ற ஐட்டமா போட்டிருக்காங்க. ஆன்ட்டி, அம்மா மார்க்கெட்ல இருந்து வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க ஆன்ட்டி. வெளியில எங்குமே வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த எண்ணெயில பண்ணுவோன்னு தெரியாதுன்னு. சரி சரிம்மா, நீ போ. சரிங்க ஆன்ட்டி, நான் வீட்டுக்கு போறேன். என்னம்மா அந்த பாப்பா அப்படி சொல்லுது? ஆமா பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அம்மா எப்பவுமே அப்படிதான். அவங்க கொஞ்சம் ரிச்சா தான் வாங்குவாங்க, அதனாலதான். சரிங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வரேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா கொடுங்க. சரிம்மா சரிம்மா, எனக்கு வியாபாரம் ஆனா சரிதான். உன் ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் கொஞ்சம் இங்க அனுப்பிச்சு வைமா. சரியா? சரிங்க ஆன்ட்டி. திருப்பி எல்லாம் எடுத்து அடுப்போம். எல்லாம் எடுத்து போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா அடுக்கி வச்சாதான் வியாபாரம் வேகமா சரியாகும். இதுல என்னன்னா, இது காராசேர் அழுவியே வைக்கலையே. காராசேரு, உப்புக்கல்ல எல்லாம் அடுக்கி வைக்கவே இல்லை. அடுக்கி வச்சாச்சு. காராசேரு எங்க? காராசேரும் அடுக்கி வச்சாச்சு. அவ்வளவுதான், ஃபுல்லாவே முடிஞ்சாச்சு. சரிங்க பாட்டி, இந்தாங்க காசு. என்ன பாட்டி, இப்ப புதுசு புதுசா அடுக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே. பாருங்க, எனக்கு காராச்சேவுலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க முன்னாடி அடிக்கவே இல்லையே. இடம் வசதி கொஞ்சம் தாமா இருக்குது இந்த ரோட்ல, அதனாலதாம்மா கொஞ்சமா அடுக்கி வச்சேன்.
ஓ அப்படியா, சரிங்க ஆண்டி. இந்த ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும், பட்டாணியும் இந்த காராச்சேவும். சரிங்களா, அதனால இந்த காராச்சேவும் இது எடுத்துக்கிறேன். மொத்தம் 200 கொடுத்துட்றேன். ஓகேவா, 120 ஆச்சு. இது ஒரு 60. சரிங்களா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 80 ஆச்சு. நான் கூட வந்து மொத்தம் 200 வாங்கிக்கோங்க. இந்த இந்த காரமா எல்லாத்துக்குலயும் இது ஒன்று எடுத்துக்கிறேன் நான். சரிம்மா சரிம்மா, இதையே நீ எடுத்துக்கோ. என்னம்மா இங்க பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க? வீட்டுக்கு வா. இல்லைங்க, இங்க இந்த சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, அதான் வாங்கிட்டு இருக்கேன். ஓ சிப்ஸா, நல்லா காரமா பார்த்து வாங்கிட்டு வா. வாய் வேற ஒரு மாதிரி இருக்கு, நல்லா காரமா இருக்கட்டும். பாட்டி நீங்களா? எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல நீங்க கடை போட்டிருப்பீங்க, அவங்களுக்கு தானே? ஆமா தம்பி, நீ ஏன் இங்க இருக்க? இங்க என்ன நீ இருக்க? பாட்டி இது என்னோட ஒய்ஃபு, நான் இங்கதான் என்னோட வீடு, இதுதான் என்னோட வீடு. இது பாருங்க, இதுதான் என்னோட வீடு. நீங்க பார்த்ததே இல்லையா? ஆமாப்பா, இப்பதான் வந்திருக்கேன் இந்த சந்துக்குள்ளே. இத்தனை வருஷம் ஆயும் நான் இந்த சந்துக்குள்ள வரவே இல்லை பாரேன். சரிங்க பாட்டி, நீங்க வாங்க, வீட்டுக்குள்ள வரீங்களா? ஒரு காபி சாப்பிட்டு போவ. வரேம்மா, அந்த வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன். சரிங்க பாட்டி, மறக்காம நம்ம வீட்டுக்கு வரணும். நான் என்னைக்கோ உங்களை கூப்பிடணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். சரி மீரா, நீ வரும்போது இந்த பாட்டி கிட்ட நம்ம வீட்டுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு வா. சரியா? ஏங்க, பார்த்தாலே தெரியுது நம்ம வீடு எங்க இருக்குன்னு. அந்த பாட்டி வர போறாங்க. இல்லம்மா, அந்த பாட்டி கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதனால நீ பாத கூட்டணும் வா. சரியா? ஓ அப்படியா, சரிங்க. சரி, சீக்கிரமா இதெல்லாம் வாங்கிட்டு காசு நல்லா கரெக்டா கொடுத்துட்டு வா. பாட்டி 30 சொல்லுவாங்க. ஆமாங்க, கரெக்டா சொல்றீங்க. ஆமாம்மா, எனக்கு போர் அடிக்கும் போது வாங்கி சாப்பிடுவேன், அதனாலதான். சரி, வீட்டுக்கு வந்துரு சீக்கிரமா. சரிங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. பசங்கெல்லாம் எங்க? அவளா வாங்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளதான் இருப்பா, போய் பாருங்க. சரி சரி, நான் வீட்டுல போய் பாக்குறேன். சரி சரி, கரெக்டா இருக்கு பாட்டி. நீங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. சரிம்மா சரிம்மா, உங்க வீட்டுக்கார அவர் தானே? எனக்கு தெரியாதுமா. சரிங்க பாட்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிம்மா சரிம்மா, பார்த்து போயிட்டு வாமா. நானும் முடிச்சுட்டு ஒரு காபி சாப்பிட்டு வீட்டுக்கு வரேன். பாட்டி, காபி என்ன? நைட்டுக்கு டின்னர் வீட்டுல சாப்பிட்டு போங்க. டின்னரா? சரிம்மா. பூரி சுட்டு வைக்கிறியா? பூரி தானே, இதோ சுட்டுறேன் பாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.